வணக்கம் இயல் டிவி வியூவர்ஸ். இந்த வாரம் புதுப்படம் எதுவும் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால நான் ஒரு அண்டர் ரேட்டட் படத்தை தான் எடுத்துட்டு வர போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம். ஆனா இந்த படத்தை முழுசா நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன படம் கேட்குறீங்களா? இந்த படம் தான். இல்லையே, இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேனே அப்படின்னா உங்களுக்கு பாராட்டுக்கள். பார்க்காதவங்க இந்த படத்தை தயவுசெய்து கண்டிப்பாக பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதான் எங்கள் அண்ணன் நெல்சன் டார்க் காமெடினா என்ன அப்படி இப்படின்றாப்புல எங்கள் அண்ணன் நலன்குமார் சாமி அப்போவே டார்க் காமெடியே கையாண்டது தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் கேரக்டரோட பேர்ல இருந்தே அந்த ஐரனி ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. சொல்லப்போனால் டார்க் ஹியூமர்ன்ற ஒரு ஜானருக்கு அடித்தளமே இந்த சூதுகவும் படம்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாக்கு. படத்தோட கதை ரொம்ப நுணுக்கமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியே தீரணும். அவ்வளோ அருமையா இருக்குங்க அந்த கதை. ஒருத்தர் மாத்தி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமா இருக்கட்டும், ஸ்டார்டிங்லே கதையோட கேரக்டர்ஸ்லாம் யார் யார் வரப்போறாங்கன்னு நியூஸ் பேப்பர் வச்சு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட ஸ்கிரீன் பிளேல நம்ம நலன் அண்ணன் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் நடக்கும். அதை சத்தியமா சொல்றேன், யாராலையுமே அந்த விஷயத்த கணிக்க முடியாது. படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், ரமேஷ் திலக் எல்லாமே பர்ஃபார்ம் பண்றது நார்மல் தான். பாபி சிம்மா கூட இதுல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரன் தான். நம்ம கருணாகரன் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஆளுங்க. நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. இன்னும் அவருக்கு தகுந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. அண்ட் இந்த படத்துல அவர் பண்ண ரோல் அவரோட கரியர் டிஃபைனிங் ரோல்னே சொல்லலாம். படத்தோட டெக்னிக்கல் சைடை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டடான டெக்னிக்கல் மூவி அப்படின்னு சொல்லியே ஆகணும். படத்துல மியூசிக் ரொம்ப 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 ஒரு பிளஸ் ஆன விஷயம். அந்த டைட்டில் சாங்க தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது போக படத்தோட எடிட்டிங், கேமரா எல்லாமே ஒரு பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றவங்க மாதிரி இருக்காது. ஆனா படத்துக்கு தேவையான அளவு தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவும் இருக்காது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். படத்துல இன்னொரு பெரிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, லாஜிக் லூப் ஹோல்ஸ்னு எதுவுமே இருக்காது. படத்துல இன்னொரு விஷயம் என் கவனத்தை ஈர்த்தது என்ன அப்படின்னா, படத்துல ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐ மீன் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த போலீஸ்க்கு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே படத்துல சூப்பரா இருக்கும். சும்மா ஒரு 2 பேரை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இருக்காம அந்த ஃபைட்டை கொரியோகிராஃப் பண்ண மாதிரி அவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் அந்த ஃபைட்டே. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் இந்த விஷயத்துல தான் கோட்டை விடுவாங்க. ஆனா இவர் இந்த விஷயத்த கரெக்டா பண்ணி தான் நம்ம அட்ராக்ஷனே ஈர்க்கிறாரு. அண்ட் பாபி சிம்மாவை கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு இன்னோசன்டான ஒரு ரோல், அதுவும் பாபி சிம்மா இப்படி நடிப்பாருன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டேன் யாருமே. அவருக்கு உண்டான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். படத்துல ஹீரோயினா வரவங்க கூட சில சமயம் கிரிஞ்சு பண்றாங்க தான். ஆனா ரொம்ப நேரம் அவங்கள வச்சிருந்தா படம் கிரிஞ்சாவே ஆயிரும் அப்படின்னு தெளிவா டைரக்டர் மூவ் பண்ணி அந்த ஹீரோயினை போட்டு தெளிவாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டைரக்டர்கிட்ட. இந்த 4 இயக்குனர்ல இருந்து வெளிவந்த இயக்குனர்கள் எல்லாருமே டாப் கிளாஸ் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா யாரு சூப்பரான ஃபர்ஸ்ட் மூவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சூதுகவுமை தான் சொல்லுவேன். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு புது படம் இல்லைன்னா ஒரு அண்டர் ரேட்டட் படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. நான் உங்க அக்ஷய். இது நம்ம டேக் ஓகே.